அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே கனி காணுதல் பார்த்தாச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கலர்ஃபுல்லாக குட்டி கோலமும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நல்லா குளிச்சுட்டுலாம் வந்துட்டு சாமி முன்னாடி நைட்டு வச்சதையே நம்ம நெய்வேத்தியமாக படைச்சு அப்படியே சாமி கும்பிடலான்ட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாமி அழகாக பூவெல்லாம் வச்சு இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக போகணும்னு சொல்லி நானும் சாமியை நல்லா வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி போச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. ஏன்னா டிவோஷனல் வைப் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அந்த டே பூராவுமே. அதனால் நல்லாவே போச்சு இந்த டே. எப்போவுமே நாம் தனியாக சாமி கும்பிட்றத விட ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடும்போது அந்த வைப்பே ஒரு தனி தான். எல்லாருமே நல்லபடியாக நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த டே மாமா கையால் வளையல் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டேன். அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. குட்டி குட்டி விஷயங்கள் தான், ஆனால் ஹஸ்பண்ட் கையால் பண்ணும்போது ஏதோ ஒரு தனி ஃபீல் தான். இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாமேன்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். சாப்பாடு, பருப்பு, குழம்பு, காய் இந்த மாதிரி தான் செய்யலான்னு நினச்சிருந்தேன். பட் இருந்தாலும் எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்கிறோம் காய் குழம்புன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஏதாவது வேறு மாதிரி செய்யலாமேன்னு சொல்லி வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சிட்ருந்தேன். நல்லா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் சோயா சங்க்ஸ்ன்னு நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக பிரியாணியோட அவுட்புட் செமையாக வந்துருந்தது. மாமாவுக்கு பிடிச்சா போதும். ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பலாப்பழம், அப்பா வீட்டுக்கு போனால் வாட்டர் மெலன், நெல்லிக்காய், உப்பு மிளகாத்தூள்னு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ முருகரை மறந்துட முடியுமோ, அவருக்காக ஹோரை நேரத்தில் விளக்கும் ஏற்றிட்டு நிம்மதியாக இந்த டே பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.